ரேஸ் ஆரம்பிக்க போது நல்லா கை தட்டி எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. இங்க பார்மதி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட். ஜெயிச்சிட்டு வரணும் தர்ஷினி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். சூப்பரா ஓடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அம்மா போட்டா போயிட்டு போ. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வா மதி. ஜெயிச்சிரணும். ஓகே டன். போ போ. பாணி ஒரு மார்க். Get set. ஏய் மதி. ஐயோ மதி. ஏய் மதி. அச்சச்சோ. நேத்து அவ்ளோ பிராக்டிஸ் பண்ணி அவளை சாகடிச்சேன்னா அவளுக்கு உடம்புல நீ எப்படி வாய் தெரியும்? விட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? மதி கண்டிப்பா ஜெயிப்பா. மதி எந்திரி. மதி மதி எந்திரி. மதி எந்திரி மதி. வா 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 வா. மதி. மதி வா வா வா. வா 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 வா. எந்திரி எந்திரி எந்திரி. வா 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 வா. வா வா சீக்கிரம் வா. வா வா வா. Fast fast fast. Go 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 go. மீட்டர் ரேஸில் இதுவரை நடந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ரெக்கார்டை உடைத்து மதி சாதனை படைத்துள்ளார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மதி 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 என்னாச்சு? மதி என்னாச்சு? மதி என்னாச்சு? மதி என்னாச்சு? பாருமா மதி. மதி எந்திரி. மதி என்ன பாருமா மதி. என்னாச்சு? மதி. மதி மதி என்ன பாரு. மதி எந்திரி மதி. மதி கண்ணு முழிச்சு பாரு மதி. மதி மதி என்ன பாரு மதி. மதி உனக்கு ஒண்ணு இல்ல, எந்திரி மதி. என்ன மதி ஆச்சு? எந்திரி. மதி எந்திரி. மதி என்னாச்சு?
மதி 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 எந்திரி மதி கண்ண தர மதி தண்ணி தள்ளிங்க. மதி மதி எந்திரி மதி 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 மதி, மதி என்னாச்சு? எந்திரி மதி கண்ணை திறந்து மதி, பாரு மதி என்னாச்சு? மதி மதி அம்மாவை கொஞ்சம் பாரு மதி மதி அம்மாவை பாரு மதி அம்மாவை பாரு. ஒண்ணும் இல்ல மதி, உனக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல மதி. மதி ஏய், மதி என்ன பாருமா, எனக்கு கால்ல உனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ என்ன இவ்வளவு ரத்தம் வருது? ஐயோ எவ்வளவு ரத்தம் வந்திருக்கே. ஒண்ணும் இல்ல மதி, ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. எங்க ஷூல இருக்க ஆணி குத்தி காலை கிழிச்சிருக்கு. இவ்வளவு ரத்தமா? ஜெயிக்கணும்னு வெறியோட ஒண்ணல்ல, அதான் இவ்வளவு ரத்தம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். மதி ஷூல ஆணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் மதி எப்படி மதி ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். மதி மதி எந்திரி மதி பாருங்க, இது ஸ்போர்ட்ஸ் ஷூ. அவ்வளவு சீக்கிரத்துல ஆணி குத்த சான்ஸே கிடையாது. இதை யாரோ திட்டம் போட்டு தான் பண்ணிருக்காங்க. யாரோ என்ன யாரோ தோ இவ்வளவுதான் இருப்பான். எல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. எங்க ஏங்க உங்களுக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? அவரையே இதெல்லாம் பண்ணணும். அத நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சொல்லணும். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நிச்சயம் இவனாதான் இருக்கும். நானும் கவனிச்சிட்டு தானே இருக்கேன். இவன் நடவடிக்கை, இவன் பசங்க கிட்ட நடந்துக்கிற முறை எதுவும் கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு மண்ணெண்ணெய் கலந்த சாப்பாட பசங்க எல்லாருக்கும் கொடுத்து உங்க பொண்ணு திவ்யாவை கொல்ல பார்த்தான். நம்மளா அதுக்கு அன்னைக்கு பிரச்சனை பண்ணோம்ல, அதுக்கு பழி வாங்கதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். யோ, அறிவு இருக்கா உனக்கு? நான் எதுக்கே பழி வாங்கணும்? இங்க பாருங்க, எதையும் மனசுல வச்சுக்கிட்டு இவர் மேல தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பழி போடாதீங்க. மதி கூப்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இங்க வந்தோம். செல்வி, இங்க பாருங்க, இவங்க பேசுறதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. மதி இப்ப முதல் ஹாஸ்பிடல் தூக்கி போணும். வாங்க. சரிங்க வேலு. ஏய், எல்லாத்தையும் பண்ணிட்டு நடிக்கிறத பாரு. நடிக்கிறியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்ல மாதிரி நடிக்கிறீங்களா? எல்லாம் ஹாஸ்பிடல் போல. ஏய், வேலு, சொல்றேன். சார், சார், என்ன சார் பண்றீங்க? ஐயோ சார், சார், என்ன சார் நீங்க? அவர்தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காரு, நீங்க கூட சேர்ந்து பேசுறீங்களா சார்? ஏய், ஐயோ என்ன? மதி சார், மதி அம்மா நாடகம் வலிக்குதா? ஆடுறியா? சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. உன்னெல்லாம் விடக்கூடாதுடா. சார், என் மேல ஆத்திரத்தை கட்டுறதுக்கான நேரம் இது இல்ல சார். சொன்ன கேளுங்க.